அண்ணாமலை எப்பொழுதும் பாஜகவினுடைய நல்ல தலைவராக எப்பொழுதும் நீடிப்பார். எச் ராஜா இருக்கிறாரு, அதே மாதிரி தமிழிசை இருக்காங்க. மாநில தலைவர் பொறுப்புங்கிறது பிஜேபியில நரேந்திர மோடியே நிரந்தரம் கிடையாது. பிஜேபி 3 ஆண்டுக்கு ஒரு முறை தலைவரை மாத்துவாங்க, நிர்வாக வசதியாக மாத்துவாங்க. இது ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி, ஒரு டிசிப்ளின் பார்ட்டி, புரியுதுங்களா? இங்க அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, நேர்மை, அவருடைய அணுகுமுறை, மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு, அவர் பிஜேபியினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறார். ஆகவே சில நிர்வாக வசதிக்காக மாற்றினாலும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு, அவர் சபதம் எடுத்திருக்காரு. என்னன்னு, இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவோம், காலில் செருப்பு போட மாட்டேன் இல்லையா, அதுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை நிச்சயமாக அவருக்கு எல்லா விதமான ஆதரவு. இதனால எல்லாம் பிஜேபியில் எந்த பின்னடையும் வராது. என்னமோ அண்ணாமலை போயிட்டா அண்ணாமலை இருந்தாதான் கூட்டணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அரசியல் நடவடிக்கை தான். அப்படி பார்த்தா அவங்க கட்சியில் நீங்க பாருங்க, நீங்க அவங்க கூட்டணியில் பாருங்க, விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்பிடித்தான் வச்சிருக்காங்க. வேங்கவேல் விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேச முடிஞ்சதா? கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜியை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கீழல்ல இருக்கிறாங்க. அவங்க கட்சி எல்லாம் கொத்தடிமை கட்சியா இருக்குது. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியும் அழிக்காது, எல்லாரையும் டெவலப் பண்ணும். திமுக ஆட்சி போக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து செயல்படுறாங்க. அது ரொம்ப இயல்புதான். எப்படிங்க அதிமுக நிர்பந்திக்கும்? எடப்பாடி எல்லாம் அப்பேற்பட்ட ஆளுங்களாங்க. இன்னொரு கட்சி விவகாரத்தில் போய் நிர்பந்திக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நிர்பந்திக்காது, அதிமுகவும் பிஜேபியை நிர்பந்திக்காது. எல்லாமே இவங்க 2 பேருமே இணைந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அந்த நோக்கத்தில் ஒன்றுபடுறாங்க. அதெல்லாம் சுமார் சார். நேற்று அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருந்தாங்க, உடனே கூட்டணின்னு பேசுறீங்க. நல்ல அரசியல் நாகரிகம் சார். எல்லாரும் எல்லா கட்சி தலைவரும் எல்லாரையும் போய் சந்திக்கணும். அரசியல் கொள்கை கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குது. என்னங்க, கல்யாண வீட்டில் பத்திரிகையில் பேர் போட்டா கூட பிரச்சனையாகி போயிருதுங்க. சொந்த அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான். அந்த மாதிரி கலாச்சாரம் கூடாதுங்க. நம்முடைய சீமான் அவர்களுடைய சந்திப்பு, சீமான் கருத்துக்கும் எங்க கருத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சீமான் பழனி பாபாவுடைய ஆதரவாளர். கோவையிலே குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற பாட்ஷாவினுடைய அந்த ஊர்வலத்தில் கலந்துகிட்டாரு. பாட்ஷாவை அப்பான்னு கூப்பிட்டாரு. அது அவருடைய கருத்து, அவர் பேசுறாரு, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஈவேரா, ஒரு காலத்தில் நாங்கெல்லாம் மேடையில் பேசிட்டு இருந்தோம், என்ன கருத்துக்களை பேசணுமோ அதே தான் இப்ப சீமான் ஈவேரா அவரே சொல்றாரு, நான் படிக்கத்தான் எனக்கு உண்மை விஷயங்கள் தெரியுது. அந்த கருத்துல நாங்க வரவேற்கிறோம். இதுக்காக நாங்க உடனே கூட்டணி அமைஞ்சிரும் அல்லது நாங்க பிரிஞ்சிருவோம், அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இது அரசியல் நாகரிகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை, அந்த கொள்கை வேறு வேறாக இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். திமுகவுக்கு அதுதான் பொருந்தும். நரேந்திர மோடி அந்த நல்ல நாகரிகத்தை கற்பித்திருக்கிறார். கருணாநிதி ஐயா அவர்கள் இறந்த போது இல்லையா, நேரடியாக அங்கிருந்து துக்கம் விசாரிக்க வந்தாங்க, நாணயம் வெளியிட்டாங்க. அதனால திமுகவும் பிஜேபியும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் அரசியல் நாகரிகம். அதனால இதையெல்லாம் வச்சு இதுக்கு அரசியல் காரணங்கள் கற்பிச்சுட்டு அவர் போய் அவரை சந்திச்சாரா, நிர்மலா சீதாராமனை சீமான் சந்திச்சுட்டாரா, அல்லது செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டாரா, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அதெல்லாம் ஹேசியங்கள் சந்திச்சிருக்கலாம், சந்திச்சிருந்தாலும் அதெல்லாம் அரசியல் நடவடிக்கைகளோடு தொடர்பு படுத்த முடியாது. இதெல்லாம் இந்த மறைமுக அரசியல் என்னைக்கும் இல்லை, நேரடி அரசியல் தான் பிஜேபி.